பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்ரியை இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. யார் ஒருவர் இந்த காயத்ரியை தினசரி 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருக்கு வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்பட்ட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை ரத்தின சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசியிலே உள்ளடங்கிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, 1ஆம் பாதம். பூமிக்காரகனான செவ்வாயை ஆட்சி வீடாக கொண்ட மேஷ ராசி அன்பர்கள், இதுவரை உங்கள் ராசிக்கு 2வது இடத்திலே இருந்த குரு பகவான் மே 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 3வது இடத்திலே செல்கிறார். மேலும் அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி அன்று 4வது இடத்திற்கு செல்லுகின்றார். பிறகு வக்ரகதியிலே மீண்டும் டிசம்பர் 5 தேதி அன்று 3வது இடத்திற்கு வருகிறார். ராகு கேதுகள் மே 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 12வது 6வது இடங்களிலே அவர்கள் பயணம் செய்ய இருக்கின்றார்கள். சனி பகவான் இவ்வருடம் முழுவதும் 7.5 சனியாக உங்கள் ராசிக்கு 12வது இடத்திலே சஞ்சாரம் செய்ய போகின்றார். இது அனைத்தும் கிரக நிலைகள். இப்பொழுது மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ரத்தின சுருக்கமான இந்த விசுவாவசு வருஷத்தின் பலாபலன்கள் எப்படி இருக்கும்? தொழில்துறையிலே பண வருவாயில் தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். கண்களிலும் கால்களிலும் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிகிச்சை செய்ய வேண்டும். கருதரித்த பெண்கள் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த வருடம் பேச வேண்டாம். தனக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணத்தை முடிவாக்குங்கள். திருமண முடிவு என்பது காலதாமதமான ஒரு நிலையிலே ஏற்படுத்துவது நல்லது. வரவுக்கு ஏற்ற செலவினங்கள் உண்டு. பிறருக்கு கடன் கொடுப்பதையும் ஜாமீன் போடுவதையும் கண்டிப்பாக தவிர்க்கும். வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். தூக்கம் குறையும். முடிந்த வரையில் இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். இரவு நேர அலுவலகங்களையும் தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்னவென்றால், ஒவ்வொரு சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வைத்து வழிபடும். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் இந்த வருடம் 160% நன்மைகளை பெறுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.